ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு கிடா விருந்து ஒன்று வச்சுருந்தோம். அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிடா விருந்து என்றைக்கு வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 18 அன்றைக்கி தான் வந்து கிடா விருந்து வந்து வச்சுருந்தோம். அதுக்கு நாள், அதாவது ஆடி 18 வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு இல்லைங்களா, இது வந்து சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து ஊருக்கு போயாச்சு. சனிக்கிழமை சாயந்தரமாக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். மழை, சரியான மழை. திங்ஸ்லாம் வந்து கொண்டுட்டு வந்து இறக்குறதுக்காக திங்ஸ் வந்து கொண்டு வந்து கோவிலில் வந்து இறங்கிட்டு இருந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் கோவில். இந்த கோவிலில் தான் வந்து ஒரு நேர்த்திக்கடன் இருந்தது. அதை தான் வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம். இது வந்து அடுத்த நாள் காலையில் ஊருக்குள்ளே வந்து பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் மதுரை வீரன் கோவிலில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி கிடா விருந்து வந்து வச்சுருக்கோம். அதனால் வந்து பெருமாள் கோவிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் மதுரை வீரன் கோவிலுக்கு வந்து போகணும். காலையில் ஒரு 6 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் கோவிலுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஒரு 6:30 இருக்கும். சாமிக்கு வாங்கிட்டு வந்திருந்த பூ, மாலை எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கோவில் பூசாரி வந்து குளிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதுக்குள்ளே கோவிலெல்லாம் கூட்டி விட்டுட்டு மாலை எல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் கோவிலுக்கு நான், பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் 3 பேரும் தான் வந்து வந்திருந்தோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றப்போ என்ன வேண்டுதல்னு பார்த்திங்கன்னா, எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வீட்டு, அதாவது இந்த கோவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கோவில் வந்து கட்டி கும்பாபிஷேகம் வச்சப்போ என்னோட ஹஸ்பண்ட் போட்டிருந்த 2.5 பவுன் செயின் வந்து தொலைஞ்சு போயிடுச்சுங்களாமா. அந்த செயின் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா கிடா வெட்டி பொங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து வேண்டிக்கிட்டாங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் இருக்கிறப்போ அந்த செயின் வந்து அவங்களுக்கே கைக்கு வந்து கிடச்சிதுங்களாம். அதனால அந்த வேண்டுதலை 20 வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு வந்து டைம் கிடச்சிது. எங்கள் கூட பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள், இவங்க தான் எங்கள் அத்தை, என்னோடய மாமியார். நாங்களும் வந்து பொங்கல் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் நாத்தனாரும் வந்து பொங்கல் வச்சாங்க. எங்கள் நாத்தனாருக்கு இந்த கோவில் தான் வந்து குலதெய்வம் கோவில். நாங்கள் இந்த சைட் பொங்கல் வச்சுட்ருந்தோம். சமையல் எல்லாம் வந்து அந்த சைட் தயாராகிட்டு இருந்துச்சு. நான் வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல், அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல், முட்டை மசால், ரைத்தா, அதுக்கப்புறம் பீரணி, அந்த ரவா பாயாசம் மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா அது. இதுதான் வந்து மெனு. பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் அந்த கிடா வெட்டுவாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே பிரியாணிக்கு தேவையான இந்த மட்டன் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் மட்டன், சிக்கன் எல்லாமே வந்து சைடில் வந்து சமையல் மாஸ்டர் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப் இந்த பொண்ணு, அந்த சைடு இருக்கிறவங்க எங்களோட அக்கா, அதாவது மச்சண்டார் ஒய்ஃபு தெரியும் உங்களுக்கு. எல்லோரும் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சிட்ருந்தோம். எல்லாம் பொங்கல் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா, அது வந்து பங்காளிகள், அதாவது இந்த கோவிலுக்கு பங்காளிகள் இல்லைங்களா, அவங்க வைக்கிறது, எங்கள் நாத்தனார் வைக்கிற பொங்கல். பங்காளிக பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குதா, இல்லை மாமன் மச்சின வீடு பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்குதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து பொங்கல் வச்சுட்ருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கினது எங்கள் பொங்கல் தான் வந்து பொங்குச்சு. செம ஜாலியாக இருந்துச்சு, செம ஃபன்னாக அந்த இடமே அப்படின்னு ரொம்ப கலகலன்னு இருந்தது. நாங்கள் இந்த சைடு பொங்கல் வச்சுட்ருந்தோம், அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமாக உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து கேப்சர் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்ததை அப்படியே வந்து வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறப்ப ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் வீடியோ போடாததுக்கு காரணமும் இது தான். அதாவது இந்த வேண்டுதலை வந்து எப்படியாவது நல்ல முறையில் நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக வந்து அலைஞ்சிட்ருந்தோம். அதாவது திங்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறேன்ல. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் வீடியோவும் என்னால் போட முடியறதில்ல. வந்து ஃபங்க்ஷன் நல்லாவே வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் வந்து இனிமேல் தொடர்ந்து வந்து வீடியோ வரும். நாங்கள் வந்து விருந்துக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தது ஒரு 150லேருந்து 180 பேர்த்துக்கு வந்து பிளான் பண்ணி செஞ்சுருந்தோம். பட் ஒரு 200 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே தாராளமாக தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா 280 பேர்த்துக்கு மேலே. ஆனால் வந்து எப்படி தான் சாப்பாடு பத்துச்சுன்னே எனக்கு தெரியல. நாங்கள் இலக்கணக்கில் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தது 220 இலை. அந்த இலை கணக்குன்னு பார்க்குறப்போ 220 இலை வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 60 இலை வாங்கினோம். அந்த கணக்கில் பார்க்குறப்ப தான் 280 இலை விழுந்தது அப்படின்னே வந்து எங்களுக்கு தெரிஞ்சது.
நான் வந்து சாப்பாடு பத்தாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் கடைசி வரைக்கும் வந்தவங்களுக்கு யாருக்குமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிச்சமாவும் ஆகலை, பத்தாமையும் போகலை. எல்லாமே வந்து கரெக்டாக முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ண சொன்னாங்க. பிரியாணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னேன். எல்லோரும் இங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலைய விரித்து கொண்டுட்டு வந்து இதில் கொட்டி ஆளுக்கு ஒரு ரவுண்டு டேஸ்ட் பார்க்குறோங்கிற பேரில் ஆளுக்கு ஒரு ரவுண்டு உள்ளே விட்டுட்டோம். ஃபஸ்ட் டைமு பந்தி ஸ்டார்ட் பண்ணாததுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணியாச்சு. மாதிரி சாப்பிட்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் அந்த அந்த பாட்டு ஒன்று ஞாபகம் வரும் இல்லையா, ஒரு ஆலமர வீடு, அந்த பாட்டு தான் வந்து ஞாபகம் வந்தது. எல்லோரும் அந்த மாதிரி பாடிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த சைடெல்லாம் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுருந்தோம். பொங்கல் பொங்கி கெடா வெட்டி கொடுத்தோடனேயே அதையும் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சமைச்சதுக்கு அப்புறமா அதிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கு வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து விருந்து போடணுங்களாம். இது வந்து நம்ம முன்னாடியே வந்து கறியாக வாங்கினது இல்லைங்களா, அந்த பிரியாணி செஞ்சது. அதனால் இதை வந்து சாமிக்கு படைக்க மாட்டாங்க. சாமிக்கு வந்து எதை வந்து கெடா வெட்டுறாங்களோ அதை தான் வந்து படைப்பாங்க. ஸோ எல்லா வேலையும் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லோரும் வந்து பந்தியில் வந்து உட்கார ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்காம ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ரொம்ப எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 3:30 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் குடோனில் வந்து வேலை செய்கிற பையன். இவனுக்கு வந்து பர்த்டே. அதனால் வந்து இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கேக்கையும் வெட்டி அவனுக்கு ஒரு பர்த்டே விஷும் வந்து பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் வந்து போச்சு. ஒரு சில ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய மெமரிஸ் வந்து கேட்ச் பண்ண முடியல. ஸோ இருந்ததை மட்டும் வச்சு வீடியோ மேக் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.